ஹலோ ஒன் அண்ட் ஒன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன மூவி தான் லீ க்ரோனியன் த மம்மி. இந்த மூவி தான் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். லீ க்ரோனியன் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஈவில் டெட் தான் ஞாபகம் வரும். அந்த மனுஷன் இப்போ லீ க்ரோனியன் த மம்மி கதையை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா இது பழைய படம் மாதிரி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கிடையாது. செம தரமான சைக்காலஜிக்கல் ஹாரர் பிலிம். பாலைவனத்துல காணாம போன ஒரு பொண்ணு 8 வருஷம் கழிச்சு திடீர்னு வீட்டுக்கு வர்றா. முதல்ல சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் அவகிட்ட இருக்கிற சில பயங்கரமான மாற்றங்கள் தெரிய வருது. இது மம்மியா இல்ல வேற ஏதாவது அமானுஷ்ய விஷயங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம். இந்த படத்துல ஜம்ப் ஸ்கேர்ஸ் மட்டும் இல்லாம படம் முழுக்க ஒரு விதமான பயமும் பதட்டமும் நம்ம கூடவே டிராவல் ஆகுது. அந்த குட்டி பொண்ணுங்களோட நடிப்பு உண்மையிலே மிரட்டலா இருந்துச்சு. ஜாக் ரெய்னர் அண்ட் லாயா கோஸ்டா அவங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப சூப்பரா வெளிக்காட்டியிருந்தாங்க. ப்ளூம் ஹவுஸ் அண்ட் ஜேம்ஸ் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதனால படத்தோட குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஸோ ஹாரர் ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்தா இருக்கும். லீ க்ரோனியன் த மம்மி இது ஒரு யூனிக் டைரக்ஷனா இருக்கு. விறுவிறுப்பான கதைக்களத்தோட இந்த படம் ரொம்ப நல்லாவே நகர்ந்திருக்கு. ரொம்ப பயப்படுறவங்க இந்த படத்தை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் இந்த மூவி யாருக்கு செட் ஆகும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி மூவியோட அப்டேட் அண்ட் ரிவ்யூலாம் உங்ககிட்ட கம்மியான டைம்ல என்னால் டெய்லி கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீங்க ஒரு ஹாரர் மூவி லவ்வரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியை மிஸ் பண்ணாம பாருங்க. தேட்டரில் சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இந்த படத்தை பார்த்தா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours 14 minutes கிட்ட இருக்கு. இந்த மூவிக்கு நான் தர ரேட்டிங் 5க்கு 3. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். அன்டில் தென் கீப் வாட்சிங், கீப் சில்.